ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கமெண்ட்ல நெறைய பேர் கேட்கக்கூடிய காமனான கேள்வி என்னன்னா, நான் இன்னும் பீரியட்ஸ் ஆக 2, 3 நாள் தான் இருக்கு. இல்லன்னா பீரியட்ஸ் டிலே ஆகி 2, 3 நாள் தான் ஆச்சு. ஆனா, எனக்கு இந்த மாரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, இல்லன்னா பிரஸ்ட் பெயின் இருக்கு, இல்லன்னா பேக் பெயின் இருக்கு, இல்லன்னா வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு. இது வந்து பிரெக்னன்சி சிம்ப்டம்ஸா? இல்லன்னா எனக்கு பீரியட் வரப்போற சிம்ப்டம்ஸான்னு நெறைய டவுட் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. பீரியட் சிம்ப்டம்ஸும், பிரெக்னன்சி சிம்ப்டம்ஸும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாரி தான் இருக்கும். ஒரு சில சிம்ப்டம்ஸ் தவிர மிச்சம் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சேமா தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு, அதாவது எத்தனை நாட்கள்ல இந்த சிம்ப்டம்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சு, பீரியட் வரப்போதா? இல்லன்னா பிரெக்னன்சி சான்ஸ் இருக்குதா? அப்படின்னு நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஏர்லி பிரெக்னன்சிலயும் சரி, இல்ல பீரியட் வரப்போறதுக்கு முன்னாடியும், இது 2க்குமே வந்துட்டு ஸ்டொமக் பெயின் வந்து காமனா இருக்கும். இப்போ உங்களுக்கு பீரியட் வரப்போகுதுன்னா, அப்ப வரக்கூடிய வயிறு வலி எப்ப வரும்னு கேட்டிங்கன்னா, உங்க பீரியட் டேட்டுக்கு 1 நாள் இல்லன்னா 2 நாள் முன்னாடி தான் இந்த பெயின் இருக்கும். அதிகபட்சம் ஒரு சில பெண்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு 1 வீக்ல இருந்து மைல்டா ஆரம்பிச்சு பீரியட் ஸ்டார்ட் ஆகுற 1லேருந்து 2 நாளில ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த பீரியட்ஸுக்கு வரக்கூடிய வயிறு வலி ரொம்ப ஏர்லியெல்லாம் வராது. ஒரு சில பெண்களுக்கு 1 வீக்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா, அதிகபட்சமான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பீரியட் டேட்டுக்கு 1லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் அதுவும் இந்த பெயின் வந்து ரொம்ப மைல்டாலாம் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாரி இருந்தா நீங்க ஓரளவுக்கு ஈஸியா வந்துட்டு கெஸ் பண்ணலாம். நமக்கு இன்னும் 2, 3 நாள்ல பீரியட்ஸ் வந்துரும். இல்லன்னா நமக்கு நாளைக்கே பீரியட்ஸ் வந்துரும். ஒரு சில பெண்கள நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வயிறு வலி வந்தோனே அங்க கெஸ் பண்ணிருவாங்க. எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது. எனக்கு வயிறு ரொம்ப ஒரு மாரி நமக்கு பீரியட்ஸ் பெயின் வந்து தனியா தெரியும். நமக்கு இன்னும் இப்போ பீரியட்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவோம்ல. இந்த மாரி உங்களுக்கு பீரியட் டேட்டுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பெயின் வந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு அத பிரெக்னன்சி கிடையாது. நமக்கு இன்னும் 2, 3 நாள்ல பீரியட் வந்துரும். நீங்க வந்து கெஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப மைல்டா இருக்காது. ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆனா, இப்ப நீங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னா, உங்க ஓவுலேஷன் முடிஞ்சு 1 வீக்குக்கு அப்புறமா, அதாவது இம்ப்ளான்டேஷன்ல கரு பதியும்போது, மைல்டா உங்களுக்கு அந்த ஸ்டொமக் பெயின் வர ஆரம்பிக்கும். இது 2, 3 நாள்ல இருந்து 1 வீக் வரையுமே சில பேருக்கு 2, 3 நாள்ல முடிஞ்சிரும். இல்லன்னா 1 வீக் வரையுமே இந்த பெயின் இருக்கும். அதுவும் இந்த பெயின் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப மைல்டா தான் இருக்கும். அந்த பெயின் அதுவும் எப்படி இருக்கும்னா, அடிவயிறு இல்லன்னா தொப்புள சுத்தி, இல்லன்னா லெஃப்ட் ஓவரி, இல்லன்னா ரைட் ஓவரியில மைல்டா தான் இருக்கும். சில நேரம் இந்த வலி இருக்கிறதே தெரியாது. ஆனா பீரியட்ஸ் பெயின் போல ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. பீரியட்ஸ் பெயின் வரப்போகுதுன்னா, அடிவயிறு தான் வலிக்கும். ஓவரி இந்த நம்ம லெஃப்ட் சைடு, ரைட் சைடெல்லாம் பெரும்பாலும் அந்த சைடெல்லாம் வலி இருக்காது. நம்மளோட அப்டாமினல் கீழ, அதாவது நம்ம அடி வயிற்று வலியில தான் ஹெவியா பெயின் இருக்கும். அது வந்து பீரியட்ஸ் பெயினு. நீங்க இப்ப சடனா குனிஞ்சு நிமிர்ந்து வரக்கூடிய பெயின் வந்து பிரெக்னன்சி பெயின் இல்ல. அது நீங்க வந்து வேலை செய்றனால வரக்கூடிய பெயினு. நீங்க நல்லா இப்போ ஒரு பெட்ல நல்லா கால் நீட்டி நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது கூட, உங்களுக்கு லைட்டா ஒரு மாரி இழுத்து பிடிக்கிற மாரி பெயின் இருக்கும். இல்லன்னா ஒரு மாரி குத்துற மாரி பெயின் இருக்கும். இந்த மாரி இருக்கிறது தான் வந்துட்டு பிரெக்னன்சி பெயினு. இத வச்சு நீங்க வந்து பீரியட்ஸ் வயிறு வலிக்கும், ஏர்லி பிரெக்னன்சில வரக்கூடிய வயிறு வலிக்கும் நீங்க வந்துட்டு ஈஸியா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். பீரியட்ஸ்னா பீரியட் வரப்போற 2, 3 நாளைக்கு முன்னாடி அந்த வலி இருக்கும். ஏர்லி பிரெக்னன்சின்னா உங்க ஓவுலேஷன் முடிஞ்சு 1 வீக்ல இருந்து மைல்டா 2, 3 நாள், 5 நாளைக்கு வரைக்குமே இந்த பெயின் இருக்கும். ஆனா பீரியட்ஸ் பெயின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏர்லி பிரெக்னன்சி பெயின் ரொம்ப மைல்டா இருக்கும். சில சமயம் இந்த பெயின் இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா, பீரியடுக்கு முன்னாடியும் சரி, இல்ல பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஓவுலேஷன் டைம் இல்லன்னா போஸ்ட் ஓவுலேஷன் இப்படி எல்லா டைம்லயுமே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க வந்து ஓவுலேஷன் டைம்ல வந்து கர்ப்பம் தரிக்கலன்னா, உங்க பீரியட் டேட்டுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து உங்க வெர்ஜினல் ஏரியா வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கும். இல்லன்னா ரொம்ப ரொம்ப மைல்டா தான் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அது வந்து இப்போ ஓவேஷன் டைம்ல நீங்க வந்து கர்ப்பம் தரிக்கலன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சீக்கிரமா வராது. மேக்ஸிமம் ட்ரையா தான் இருக்கும். இல்லன்னா ஒரு மாரி மாவு பதத்துல இருக்கணும். இல்லன்னா தண்ணியா ஒரு மாரி டிரான்ஸ்பரண்டா, இல்ல தண்ணி பதத்துல வந்துட்டு மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி இருக்கும். நீங்க கையில வந்து தொட்டு பார்த்தாவே ஒரு மாரி தண்ணி ஃபீல்ல தான் இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு மில்கி ஒயிட் கலர்ல இருக்கும். ஒருவேளை ஓவுலேஷன் டைம்ல நீங்க வந்து கர்ப்பம் தரிச்சிருந்தீங்கன்னா, நாள் போக போக உங்க டிஸ்சார்ஜோட அளவு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம விர்ஜினல் ஏரியா வந்துட்டு ட்ரையாவே இருக்காது. இப்ப நாட்கள் உங்க பீரியட் டேட்ட தாண்டியும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பிரெக்னன்ட் ஆகுறதுக்குள்ள சான்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு.
இப்போ எகைன் சொல்றேன். பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்க ஓவுலேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் வந்து டிஸ்சார்ஜ் வராம இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வெர்ஜினல் ஏரியா வந்துட்டு ட்ரையா தான் இருக்கும். பீரியட்ஸ் வரக்கூடிய 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி தான் நெறைய டிஸ்சார்ஜ் வரும். அது வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். இல்லன்னா வழுவழுப்பா, இல்லன்னா தண்ணீர் போலாம் இருக்கலாம். இல்லன்னா மாவு பதத்தில இருக்கலாம். ஆனா ஏர்லி பிரெக்னன்சில ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எப்பவுமே ட்ரை ஆகாது. மேக்ஸிமம் நம்ம வெர்ஜினல் ஏரியா எப்பவுமே ஒரு மாரி கசகசன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி ஏர்லி பிரெக்னன்சில ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட் பேர்ல் எல்லோ இல்லன்னா பாலாடை போலவும் இருக்கலாம். உங்க டிஸ்சார்ஜ் வழக்கத்துக்கு மாறா இல்ல மீன் ஸ்மெல் இல்லன்னா வேற ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தா, இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால கூட வரலாம். அப்ப நீங்க கண்டிப்பா டாக்டர விசிட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் பெயின், அதாவது மார்பகத்துல ஏற்படக்கூடிய வலி. இதுவும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரும், ஏர்லி பிரெக்னன்சிலயும் வரும். ஆனா ஒரு 2க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப பீரியட்ஸ் முன்னாடி வரக்கூடிய பிரெஸ்ட் பெயின் எப்படி இருக்கும்னா, உங்க பீரியட் டேட்டுக்கு முன்னாடி 4 நாள் முன்னாடிலேருந்து பிரெஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி இருக்கும்னா, சில நேரம் வீக்கமா இருக்கும். கூடவே உள்ள கட்டியா, பெயினா இருக்கும். கை வைக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெயினா இருக்கும். சில நேரம் பெயின்லாம் எதுவும் இருக்காது. ஆனா நம்ம பிரெஸ்ட்ட பார்க்கும்போது வழக்கத்துக்கு மாறா ரொம்ப பெருசா, வீக்கமா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும், அதாவது உங்க பீரியட் ஸ்டார்ட் ஆகுற 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பெயின், வீக்கம் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆகிரும். அடுத்து சுத்தமா இருக்காது. ஆனா பிரெக்னன்சில வரக்கூடிய பிரெஸ்ட் பெயின் எப்படி இருக்கும்னா, உங்க இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பெயின் வந்து கன்டின்யூ ஆகும். அதாவது உங்க ஓவுலேஷன் முடிஞ்சு 1 வீக்லேருந்து எப்போ வேணாலும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கலாம். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் நடந்த அப்புறம் உங்களுக்கு இந்த பிரெஸ்ட் பெயின் வந்து ஆரம்பிக்கும். அது கூடவே வந்து உங்களுக்கு நிப்பிள் பெயினும் இருக்கும். அதாவது மார்பகத்தோட காம்பு பகுதி. இந்த பகுதியும் வலி இருக்கு. அதோட எனக்கு வீக்கமும் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பீரியட்ஸ்னா உங்க பீரியட் டேட்டுக்கு முன்னாடி 4, 5 நாளுக்கு முன்ன உங்களுக்கு பிரெஸ்ட் பகுதியும், அதோட உள்பகுதியும் வலிக்கும். பீரியட்ஸ் வந்ததும் இந்த பெயின் வந்து ஸ்டாப் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் முடிஞ்ச 5 நாளைக்கு மேல இந்த நிப்பிள் பகுதியும் சேர்ந்து வலிக்கும். ஆனா, அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகும், நமக்கு வந்து பிரெக்னன்சி சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனா வந்து பீரியட்ஸ் வந்துரும். அது ஏன்னா, ஹார்மோன் சேஞ்ச் காரணமா தான் பிரெஸ்ட் அண்ட் நிப்பிள் பகுதி பெயின் இருக்கும். ஆனா, நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த நிப்பிள் பெயின் வந்து பீரியட் வர்றதுக்கு ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி சுத்தமா வலி இருக்காது. அதுவரைக்கும் கை வைக்க முடியாத அளவுக்கு வலிச்சிருக்கும். நம்ம தொடக்கூட முடியாத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெயின் இருக்கிறது, நம்ம பீரியட் டேட்டுக்கு முன்னாடி அந்த பிரெஸ்ட் பெயின் வந்து கட்டியா இருக்கும், வீக்கமா இருக்கும். ஆனா நிப்பிள் பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அப்புறம் சுத்தமா வலி இருக்காது. ஆனா ஏர்லி பிரெக்னன்சில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் வந்து கன்டினியூவா இருக்கும், குறையவே குறையாது. பீரியட் டேட் மிஸ் ஆகியும் இந்த பெயின் வந்து கன்டினியூவா தான் இருக்கும். நிப்பிள் பெயினும் கன்டினியூவா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் இருக்குன்னா, உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிபிள் இருக்கு. இப்ப எனக்கு நிப்பிள் பெயின் இல்ல. ஆனா கொஞ்ச நாள் பிரெஸ்ட் வந்து ஹெவியா இருக்கு. இப்ப சடனா வந்து பெயின் வந்து கம்மியாகுது அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏர்லி பிரெக்னன்சில சில பேருக்கு நிப்பிள் பெயின், டிஸ்சார்ஜ் கூட வர வாய்ப்பு இருக்கு. இது ஏன் இந்த மாரி இருக்குன்னா, ஹார்மோன் சேஞ்ச், அதாவது ஹார்மோன் மாற்றங்களால தான் இந்த மாரி பாடியில நெறைய மாற்றங்கள் நடக்குது. ஒரு பெண் வந்து தாயாகும்போது தான் உடம்புல இந்த பிரெஸ்ட்டில தான் மாற்றம் நடக்கும். ஏன்னா புரோலாக்டின் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அப்பதான் நம்ம உடம்புல வந்து சுரக்கும். இது வந்து குழந்தை பிறந்ததும் ஒரு தாய் வந்து தாய்ப்பால் குடுக்குறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டா ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னன்னா, இந்த பேக் பெயின். எனக்கு சில கமெண்ட் வந்து கன்டினியூவா வரக்கூடியதில இதுவும் ஒண்ணு. சிஸ்டர் எனக்கு ஓவுலேஷன் முடிஞ்சதுலேருந்தே எனக்கு வந்து பேக் பெயினா இருக்கு. சில பேர் மைல்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹெவியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு வீடியோல சொல்லும்போது தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஓவுலேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு 5 நாளைக்கு வரைக்குமே நமக்கு வந்து கை, கால் வலி, முட்டு வலி இது எல்லாமே இருக்கும். இது வந்து ஹார்மோன் சேஞ்ச்னால மட்டும் தான். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் டைமில் வந்து கரு தங்கலை அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸுக்கு ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிரும். ஒருவேளை ஓவுலேஷன் டைமில் உங்களுக்கு கரு தங்கிருச்சுன்னா, உங்கள் ஓவுலேஷன் நாட்கள் முடிஞ்சு 1 வீக் அப்புறமா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒன்ஸ் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சுன்னா, உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிரும். ஆனா, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மைல்டா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா,
உங்களுக்கு பேக் பெயின் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும். உங்களால குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையுமே செய்ய முடியும். ஆனா, அந்த இடத்துல ஒரு மாரி லைட் டிஸ்டர்பன்ஸா மட்டும் தான் இருக்குமே தவிர, ரொம்ப ஹெவியா இருக்காது. ஆனா வந்து பீரியட்ஸ் ஆக போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக் பெயின் சுத்தமாவே இருக்காது. ஆனா ஓவுலேஷன் முடிஞ்சு ஒரு ஒரு 5ஆம் நாள் மட்டும் லைட்டா ஒரு பெயின் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எந்த பெயினுமே இருக்காது. ஆனா இங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்க பீரியட் டேட் வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சடனா உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். அதாவது உங்களால ஒரு இடத்துல உட்கார கூட முடியாது. கொஞ்ச நேரம் நீங்க சாய்ஞ்சு உட்கார்ந்திருந்தா கூட உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கும். ரொம்ப முதுக புடிக்க முதுக வந்து புடிச்சிட்டு இருக்க மாரி ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆனா, நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துரும். அந்த பீரியட்ஸ் வந்த உடனே உங்களுக்கு பேக் பெயின்லேருந்து எல்லா பெயினுமே ஸ்டாப் ஆயிரும். ஆனா, பிரெக்னன்சில வந்து அந்த மாரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு மட்டும் தான் கிட்டத்தட்ட அவங்க எப்பவும் போல பீரியட் ஆகுற சிம்ப்டம்ஸே இருக்கும். ஆனா, பார்த்தா அவங்களுக்கு கார்டு செக் பண்ணி பார்க்கும்போது பிரெக்னன்சி வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிரும். ஆனா, அது ரொம்பவே ரேர் தான். நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிற சமயத்துல, அந்த கரு உள்ள பதியும்போது தான் நமக்கு இந்த அடி வயிற்று வலி வரது, பேக் பெயின் வரது வலி இருக்கும். ஆனா, இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ல பேக் பெயின்லாம் ரொம்ப இருக்காது. நம்ம லெஃப்ட் ஓவரி இல்லன்னா ரைட் ஓவரியில மட்டும் தான் சின்ன பெயின் இருக்கும். ஆனா, பீரியட் வரப்போறதுக்கு முன்னாடினா, அடி வயித்துலேருந்து அந்த வலி வந்து பேக் பெயின்ல நம்ம பேக் பெயின் கூட சொல்ல முடியாது. அதுக்கு கீழ் பகுதியிலேருந்து ரொம்ப ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கும். அப்பவே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 நாள்ல பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு. நீங்க உங்க பீரியட் டேட்டுக்கு முன்னாடி இந்த மாரி சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க பீரியட் டிலே ஆயிருச்சு 2 நாளைக்கு மேலேயும் இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு பிரெக்னன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. இல்ல வந்து எனக்கு எல்லாமே மைல்டா தான் இருக்குன்னா, உங்க பீரியட் டேட் தள்ளி ஒரு 4 to 5 டேஸ்ல வந்துட்டு நீங்க ரெகுலர் பீரியடா இருந்தா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இர்ரெகுலர் பீரியடா இருந்தா நீங்க 45லேருந்து ஒரு 50 டேஸ் கூட தாராளமா வெயிட் பண்ணி பொறுமையா செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஓவுலேஷன் முடிஞ்சதுலேருந்து நீங்க பிரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு சிம்ப்டம்ஸுமே இது பீரியட் வரப்போகுதோ, இது பிரெக்னன்சியா இருக்குமோன்னு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஆனா உங்களுக்கு அதான் தெரிய மாட்டேங்குது. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறது தான் உங்க பீரியடுக்கு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ஓவுலேஷன் டைமில வந்துட்டு ஸ்பெர்ம், எக்கும் மீட் ஆயிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பிரெக்னன்சி சான்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தனியா தெரியும். ஆனா நீங்க இந்த சிம்ப்டம்ஸ் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு நீங்க நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து பீரியட் சிம்ப்டம்ஸா தான் இருக்கும். வேற எத பத்தி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் இந்த வீடியோ புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன்.